4 நாட்கள் அரசுமுறை பயணமாக வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக காவல்துறையினர் ஆலோசனை. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நீச்சல் குளத்தில் மூழ்கி 3 இளம் பெண்கள் உயிரிழப்பு. உடல்களை மீட்டு போலீசார் விசாரணை. நெல்லை அருகே கருங்குளம் பகுதியில் பெயிண்டர் கொலைக்கு நீதி கேட்டு மக்கள் சாலை மறியல். போராட்டக்காரர்களுடன் எஸ்பி சிலம்பரசன் பேச்சுவார்த்தை. 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. இன்னும் ஒரு ரெய்டு நடந்தால் போதும், அதிமுகவை பாஜகவோடு இணைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தில் ரோபோட் ஆட்சியும் ரிமோட் ஆட்சியும் தான் நடக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். ஆளுநர் ஆர். என். ரவி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருக்க வேண்டியவர் என முத்தரசன் கடும் விமர்சனம். அமைதியை சீர்குலைக்க ஆளுநர் முயற்சி செய்கிறார் என குற்றச்சாட்டு. திருமாவளவன் நம்மோடுதான் இருக்கிறார் என்று அதிமுக நிர்வாகி இன்பதுரை கூட்டணி அழைப்பு. இன்பதுரையின் பேச்சு தேர்தல் கூட்டணிக்கான அழைப்பு கிடையாது என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதால் ஜாமீனில் விடுவிக்க வேண்டும். நீதிபதி முன் மன்றாடிய நடிகை கஸ்தூரி. திமுக ஆட்சியை மக்கள் கொண்டாடுகின்றனர். அடுத்ததும் நாம் தான் என உத்தரவாதம் அளித்துள்ளனர். அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட ஆய்வு பற்றி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் கடிதம். காலியாக உள்ள 2553 மருத்துவர் பணியிடங்களுக்கு 24,000 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. ஜனவரி 27ஆம் தேதி தேர்வுகள் நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. ஒரு நொடியில் பிரச்சனையை தீர்த்து மணிப்பூர் கலவரத்தை தடுக்கலாம். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கலவரத்தை ரசிக்கிறார்கள் என சீமான் சாடல். டெல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் திடீர் ராஜினாமா. கட்சியில் இருந்தும் கெலாட் பதவி விலகியதால் டெல்லி அரசியலில் மீண்டும் பரபரப்பு. டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு 30 நிமிடங்களில் சென்றுவிட முடியும் என எலான் மஸ்க் அறிவிப்பு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் திட்டத்திற்கு ட்ரம்ப் ஆட்சி காலத்திலேயே அனுமதி கிடைக்கும் என தகவல். திருவாரூர் மாவட்டத்தில் இடைவிடாது கொட்டும் கனமழை. கடந்த 2 மணி நேரமாக அதிகபட்சமாக திருத்துறைப்பூண்டியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவு.